Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில நிறைய அயன் சத்து இருக்கு. சோ இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. இந்த பொடி நீங்க சூடான சாதம் கூட வச்சு நெய் ஊத்தி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்சோ நீங்க தோசை கூட வச்சு ரெகுலர் பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan நல்லா சூடு பண்ணிட்டு 2 கப் க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துருங்க. இதனால ஒரு 1 minute dry roast பண்ணிடலாம். அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஈரத்தன்மை கம்ப்ளீட்டா போற வரைக்கும் நல்லா dry roast பண்ணுங்க. இப்போ ஒரு 1 minute ஆகிருக்கு, நல்லா dry ஆயிடுச்சு. சோ இதை ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உடைச்ச உளுத்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. நல்லா ஃப்ளேமை லோல வச்சுட்டு ஒரு 1 minute நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா இது கூட வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த கவுண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க. அப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி, 3 பூண்டு பல்லு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes கூல் ஆக விட்டுருங்க. நல்லா கூல் ஆனது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சுவையான ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இந்த முருங்கைக்கீரை சாப்பிடலன்னு கவலையே வேண்டாம், கண்டிப்பாக இந்த பொடியை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.